ஹாய் 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 ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் எப்படி கதை எழுதுறாங்க, ஒரு ஸ்டோரி வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எந்தெந்த ஆங்கிளில் எப்படி எப்படி கேமராவை மூவ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நமக்கு தேவை வந்து ஒரு நோட்டு தேவை, ஒரு பென்சிலோ பெனாவோ தேவை. அதுதான் நம்ம கதை எழுத முடியும். எடுத்தோம் கௌதம்னு மாற்றி மாற்றி வாயிலே சொல்லி எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, கரெக்டான ஒரு கதையை யூஸ் பண்ணுறோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம கதை எழுத போகிறோம். கதை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு தெரியுங்க. முதல்ல நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி ஓட்டாச்சு. உடனே முருகா வடிவேல் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கதையின் சுருக்கம் எப்படி எழுதணும்னா, கதையின் சுருக்கம் தான் முக்கியம். அப்போதான் அந்த கதையை வந்து விரிவிச்சு எழுதலாம். போட்டோம்னா கதை சுருக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு வில்லேஜ் மூவினா ஒரு வில்லேஜ் மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு முதல்ல யூஸ் பண்ணணும். நம்ம வந்து எப்படின்னா, ஒரு வில்லேஜில் வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம்னா, ஒருவன் ஊருக்குள் மாமாவை தேடி சென்றான். அவன் ஏன் மாமாவை தேடி சென்றான் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்குறிய. ஆகையால் துளைந்து ரொம்ப நாள் காணாமல் போன மாமாவை தேடி சென்ற மருமகன். மருமகன் யாரு? மருமகன் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி தெரியும் மாமா இருக்காங்க, எப்படி காணாம போனாங்கன்னு கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா என்ன பண்றது? வீட்டில் இருந்த அம்மா தன் மகனிடம், என் தம்பி சிறு வயதிலேயே தொலைந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அவங்க அந்த மாமா வந்துடுவோம். அந்த அம்மாவோட மகன் என்ன சொல்றாப்ப, இந்த மாதிரி காணாம போயிட்டாங்க நம்ம போறாங்க. ஓகே, இப்போ கிட்ட இருக்கும்போது கண்டுபிடிக்கணும், தேடி போகணும். இப்போ வந்து மருமகன், அதனால வந்து நம்ம வந்து எழுதுறோம், ஊருக்குள் மாமாவை தேடி சென்ற மருமகன் அப்படின்னு எழுதுறோம். அவன் ஏன் ஊருக்குள்ள போறேன், அந்த ஊர் எங்கே இருக்காங்க இன்னும் அவங்க அப்போதைக்கு என்ன காட்டுறது? அப்போ காட்டும் போது தான் காட்டணும், ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் தோட்டத்தில் வசிப்பவர்கள் அப்படின்னு வச்சுவோம். ஓகே, வசிப்பவர்கள்னு வச்சிட்டோம்னா ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு ஊரின் ஒதுக்குப்புறத்தில் தோட்டத்தில் வசிக்கும் குடும்பம். அந்த குடும்பத்தில் தன் தாயார் தன் தம்பியை காணவில்லை என்று தன் மகனிடம் கூறியதால் தன் மகன் தன் அம்மாவின் தம்பியை தேடி ஊருக்குள் சென்றான். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆங்கில போட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஒரு கூட்டத்தினர் இந்த மனிதனை கூப்பிடுறாங்க. இந்த மனிதன் என்ன செய்கிறாங்க, அவங்க 5 பேர் வைப்போம். அந்த அம்மாவோட மகன் வந்து காத்தவராயன் வைப்போம். தற்சமயத்துக்கு காத்தவராயன் போட்டு கதைக்காக வச்சுக்கிறோம். காத்தவராயன் ஊருக்கு செல்லும் போது அந்த வழியை சென்ற கும்பல் காத்தவராயனை கூப்பிடுகிறார்கள். ஏன் கூப்பிடணும் காத்தவராயனை? காத்தவராயன் தன் குடும்பம் தோட்டத்தில் வசிக்கிறார்கள், நான் என் மாமாவை தேடி வந்தேன் என்று அவர்களிடம் கூறுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார், நாங்கள் நேத்தானே கூப்பிட்டோம், நீனா யா விசாரிக்கவே இல்லையே, நீயா எல்லாத்தையும் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இது சரியில்லை, இந்த கவிதை ரிஜெக்ட். இந்த லைன், ஊருக்குள் சென்ற காத்தவராயன் வழியில் கடந்த ஒரு பொருளை பார்க்கிறான். ஓகே, இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒரு பொருளை பார்க்கிறான், ஆனால் அந்த கும்பல் அந்த பொருளை தேடி தேடி வருகிறது அப்படின்னு வச்சுருவோம். இது வேணாம்.
தன் மாமாவை தேடிச் சென்ற காத்தவராயன் ஊருக்குள்ளேயே சரிகிறான். இது detective. தன் மாமாவை தேடிச் சென்ற காத்தவராயன் ஊருக்குள் கிடக்கும் நகையை எதை பதிலேற்றுமோ? ஒன்றது நல்ல கதையா பிடிக்குமே. ஓகே, நம்ம வந்து சினிமா லெவலில் யோசிப்போம். சினிமாவில் எப்படி மூவ் பண்ணுறாங்க, கேமராவை எப்படி சுடுறான்னு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, பிடிச்சாச்சு. இப்போதான் ஆரம்பிக்கிறோம். பிள்ளையார் சொல்லி மறுபடியும் போது பிள்ளையார் சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு நாய்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நாய்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் அங்கமுத்து. ஓகே, பேர் டிஃப்ரெண்டாக இருக்கணும். அங்கமுத்து அடுப்படியில் உட்காரும்போது ஆக்கிக் கொண்டிருந்த சோறு பொங்கியது. பொங்கிருச்சா? பொங்கிய சோறை சாப்பிடும்போது வாயில் இருந்த உணவை தன் நாய்கள் நக்கியதால் அங்கமுத்து அங்கேயே காலமானார். இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். ஓகே, நல்ல ஒரு என்ட்ரன்ஸ். ஆனால் அங்கமுத்துங்கிறது ஹீரோ இல்லை, அங்கமுத்து ஸ்டாப்ல. இப்போ என்ன பண்றது? சினிமா லெவலில் யோசிக்கணும். சினிமாவில் எப்படி யோசிப்பாங்க? ஓகே, பிடிச்சாச்சு. பசியினால் பாதித்த குடும்பம் தன் பசியை போக்க பக்கத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் உணவு வாங்கி சாப்பிட்டு தன் காலத்தை ஓட்டினார்கள். இப்போது அதை அறிந்த ஊர் பொதுமக்கள், எங்களுக்கெல்லாம் உணவு அளிக்காமல் ஏன் அவங்களுக்கு மட்டும் அளிக்கிறீர்கள் என்று கூறியதால் உண்மைய வச்சு வேணாம், இது இந்த பாரு நல்ல ஒரு கதை. என்ன பண்றது? ஓகே, பொங்கலுக்கு வருகின்ற தை மாதம் பொங்கலுக்கு துணிமணிகள் வாங்கச் சென்ற ஒரு நபர் பொங்கலை கொண்டாடாமல் தன்னிடம் துணி வாங்கி கொண்டிருக்கும் பொண்ணுங்களை கொண்டாடினாரா? வீண் சரியில்லை. என்ன பண்றது? அடுத்த அடிப்போம். ஒரு நல்ல கதை மாற்றம். ஓகே, டபுள் ஒரு கதையை எடுத்து நல்லா பெரிய ஆளாயிடலாம். கதைக்கு என்ன பண்றது? எழுது. சோறுதான் முக்கியம். நம்ம சேர வர அடிப்பாங்க. ஏன்னா அதுவும் உண்மைதான், சோறு முக்கியம். ஓகே, 1995 இந்த நாளை ஏன் யூஸ் பண்றேன்னா எனக்கும் தெரியாது, சும்மா ஒரு அடிச்சிருவோம். 1995 ஆண்டு தொல்லை தாங்க முடியாமல் கிணற்றில் தொங்கிய தோட்டக்காரன் தொட்டையன். தொட்டையங்கிறது ஒரு பேர். தொட்டையனை பார்த்த தொழிலாளர்கள் தன்னிடம் இருப்பது என்று கூறாமல், இதையும் தெரியவில்லை என்னடா பண்றது? ஒரு கதையும் வர முடியாது. கதையே எழுதுவோம். பேசி ஒரு கதை நல்லா இருக்காம பார்ப்போம், தள்ளி முடிச்சுப்போம். எதுடா ஒரு பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது. களவு செய்த ஊர்க்காரரை பஞ்சாயத்திற்கு அழைத்து வந்த காவலர்கள் தன்னிடமுள்ள நகையை இவர்தான் வைத்துக் கொண்டார் என்று கூறியதால்
பிறகு பஞ்சாயத்துக்கு பாவாடை, பள்ளிக்கூடம், நன்றி காய்ச்சல், பரமசிவன் பஞ்சாயத்து பரமசிவன் பக்கத்தில் உள்ள பத்மாவதி கையை பிடித்தான். பத்மாவதி கையை ஏன் பரமசிவன் பிடிச்சேன் அப்படின்னு கேட்பாங்க. பத்மாவதி கையை பிடித்ததால் பக்கத்தில் இருந்த புருஷன் பார்த்திபன் பங்காளிகள் மூலம் தன் பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கி அடித்தான். ரைட்டு, அடிச்சிட்டானா? பத்மாவை பார்க்காமல் சென்ற பார்த்திபன், பத்மா நீ அங்கேயே இரு. பத்மா சொல்லுது, பத்மா நான் அங்கேயே இருந்தா உங்களுக்கு யாரு கஞ்சி ஊத்துறது? நீ கஞ்சி ஊத்துனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். போயிட்டு என்ன ஒண்ணு கொண்டாட்டி நிற்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போறேன். அப்ப என்ன பண்றது? பார்த்திபன் பரமேஸ்வரி என்ற பெண்ணை ரொம்ப நாளாக பார்த்திருந்த போது பத்மா இடையில் வந்து திருமணம் செய்து கொண்டதாக கூடி, என்னடா அது குழப்புதே, கண்டுபிடிப்போம்.